ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் என்றும் சிவம் எதிலும் சிவம் இயக்குவது சிவம் இயங்குவது சிவம் களைவது சிவம் கரைவது சிவம் உணர்த்துவது சிவம் உலகத்தின் உயிரே சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் அனைத்தும் சிவம். அரசு பெண்களுக்கு என்று சில பெண்களுக்கு முதலிடம் தருவதாக தந்து அவர்களை வைத்து அவர்கள் வருமானத்தை பெருக்கி வருகிறார்கள். எவ்வாறு? பெண்களை ஆடை இல்லாமல் அபாசமான முறையில் படம் எடுப்பது, வீடியோக்களில் விடுவது, நெட்டில் விடுவது, செக்ஸ் படங்களை தருவது, அதனால் செல்போன் மூலமாகவும் டவர் மூலமாகவும் பல நூறு வழிகளில் வருமானத்தை தேடி செல்கிறார்கள். ஆனால் பெண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு வாய் வார்த்தையில் பெண்களுக்கு முதலிடம் தருவதாக அவர் படம் போட்டு காட்டுகிறார். உள்நோக்கம் என்ன? பெண்களுக்கு இதுதான் முதலிடமா? ஒரு காதலன் நெட்டில் என் இச்சைக்கு இறங்கவில்லை என்றால் உன்னுடைய வீடியோக்களை வெளிவிட்டு விடுவேன் என்று பயமுறுத்துகிறான். இதற்கு என்ன செய்ய வேண்டும் அரசு? இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் செயல்பட்டால் உங்களை கடுமையாக தண்டனையில் தண்டிக்கப்படும். அத்துமீறி போயினால் உங்கள் சொத்துக்களை ஜப்தி செய்து பொதுநலத்தில் கரைக்கவும் இல்லை உன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரவும் என்று அறிவிப்பு தர வேண்டும். ஏன் தரவில்லை? காரணம், இவர்களுக்கு வருமானம் குறைவு. வருமானத்துக்கு பெருக்கி செல்வது, இவர்களை பொருள்களை பதுக்கி வைப்பது, ஒதுக்கி வைப்பது, இது போன்ற நிலையில்தான் காலங்காலமாக வாழ்ந்து வருகிறார்கள். அதுபோன்று தான் இன்று நடக்கிறது. ஏழை மக்கள் தினமும் 5 தலைமுறையாக ஒரு மனிதனின் நானும் பார்த்து வருகிறேன். ஒரு மனிதனும் கூட உயர்ந்து வாழ்ந்ததில்லை. அவர்கள் கீழ்த்தரமாக அவர் வாழும் நிலையை தள்ளிப்பட்டு உள்ளது. விவசாயி முதல் மற்ற அனைவருமே இவர்கள் உயிர் வாழ இவர்கள் உழைப்பு தேவை, அவர்களுடைய வாங்கும் பொருள்களில் வரிப்பணம் தேவை. ஆனால் அவர்களை வாழ்க்கையில் சிக்க வைப்பதற்காக பல வழியில் பல வட்டி பணத்தை தந்து லட்சக்கணக்கில் சம்பளத்தை கொடுத்து கொண்டு உழைக்கும் மக்களுக்கு கீழ்த்தரமாக கூலி கொடுத்து கீழ்த்தரமாக சென்று கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் இறைவன் எடுத்து உரைக்கும். சினிமா துறையிலும் இந்த அரசியல்வாதிகள் என்ன குற்றம் செய்கிறார்கள், என்ன பிழைகள் செய்கிறார்கள், என்ன தவறு செய்கிறார்கள், எந்த மோசமான நிலையில் வாழ்கிறார் என்பது எழுத்தறித்தவன் இறைவன் அவ்வப்போது சினிமா துறையில் எடுத்து உரைக்கிறான். எடுத்து உரைத்தும் மக்கள் அதை கண்டும் அதை உணர்ந்து அறியாமல் நேரமில்லாமல் அவர் வாழ்க்கையை நோக்கி செல்வதற்கான அவருடைய வழிபாதையை அமைத்துள்ளார்கள் அரசர்கள். இதெல்லாம் இது அரசன் செய்யும் வேலையா? கூறுங்கள். பிரதமரை எப்போதும் குற்றம் கூறி வருகிறார்கள். அன்று ஜவஹர்லால் நேரு காந்தியடிகள் அவர் குடும்ப சூழ்நிலையில் வெளிவந்தார். அவருடைய அறிவு பாதையை பயன்படுத்தி ஜவஹர்லால் நேரு வெள்ளையனை வெளியேற்றிவிட்டு கடைசியில் அவர் அறிவு பாதையை அரங்கேற்ற சொல்லும்போது அரங்கேற்றி விடாமல் காந்தியை சுட்டு கொண்டார். அவர் வம்சம் எந்த நிலைக்கு சென்ற பாருங்கள். அவர் வம்சத்தில் எத்தனை பேர் செத்தார்கள். அதே போன்று கலைஞர் ஆட்சியில் இந்திய போராட்டம் நடந்தது. இந்திய போராட்டத்தில் மக்களை தூண்டவிட்டு அதில் எத்தனை போஸ்ட் ஆஃபீஸில் பெரிய போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள பொருள்களை எல்லாம் பணத்தை எல்லாம் கொள்ளடித்து சென்றார்கள் மக்கள். அந்த பணத்தை மீண்டும் சரி செய்ய மத்திய அரசு எந்த நடவடிக்கை எந்த மக்களையும் குறை கூறாமல் அதை சரி செய்து அவர்களுக்கு தந்து வந்தது. இதுக்கு மூலாதாரம் யார்? மாநில அரசு. இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் நிறைய செய்து வருகிறது மாநில அரசு. இது மத்திய சர்க்கார் குற்றம் கூறுகிறார்கள். 30 ஆண்டு காலமாக வாழ்ந்த காங்கிரஸ் என்ன செய்தது? இன்று மோடி இல்லை என்றால் இவர்களெல்லாம் சோத்துக்குள்ள ஆட்டி அடிக்கும் நிலை இப்போ இருக்கும். காரணம், விவசாயிகளெல்லாம் அந்த விட்டு சென்றிருப்பார்கள். அவர் நிலத்தை விட்டு கருவிகளை நோக்கி சென்றிருப்பார்கள். அவருடைய வருமானத்தை நோக்கி சென்றிருப்பார்கள். அவ்வப்போது உணவு உண்டுவதற்காக மோடி அப்போது அவர்களுக்கு பணத்தை தந்து கொண்டு வருவதனால்தான் இன்னும் விவசாயிகள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் வருமானத்தை நோக்கி வெளிநாட்டில் உள்ள கருவிகளெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு வேலை தருவதாக படம் போட்டு காட்டி
அதில் 100 மாணவர்கள் படித்தால் 25 மாணவர்கள் தான் வேலை தருவது, மீதி 75 மாணவர்களை வெளிவிட்டு விடுவது. அவர்கள் எந்த வகையிலாக போகட்டும், எந்த வகையிலாக செல்லட்டும் என்ற நிலையில் அரசு வாழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் இவ்வாறு சென்றால் இந்த பூமியில் இடைவெளி உள்ளதா? கிடையாது. ஆகினால் இறைவன் இனி அனைவரும் வாழ்வதற்காக புதிய வழிகளை வகுத்து வருகிறார். ஆகினால் நீங்கள்லாம் திருந்தி வாழுங்கள். அன்று ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலும் அதே போன்றுதான். அந்த அம்மையாரை என்ன செய்தீர்கள்? சசிகலா மூலமாக கூட்டணி சேர்ந்தீர்களோ இல்லை ஒட்டுமொத்த சேர்ந்தீர்களோ, சேர்ந்து என்ன செய்தீர்கள்? மாற்று மருந்துகளை தந்து அந்த மாற்று உடலில் பல நோய்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய சிகிச்சை செய்வது நின்று அவர் உயிரை எடுத்து விட்டீர்கள். அதே போன்று தான் அண்ணாதுரை ஆட்சியிலும் அவருக்கும் பல நோய்கள், அவர் அமெரிக்கா சென்றார். பல நோய்களுக்கு ஆளாக்கிய நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டது? அண்ணாதுரை தூய்மையானவர், ஏழ்மைகளை உணர்ந்தவர். அவருக்கு நோய் வாய்ப்பு வருவதற்கே வாய்ப்பில்லை. அது போன்ற மனிதனை, அந்த மனிதன் வாழவிட்டால் நமக்கு வேலை கிடையாது என்பதற்காக தீவிரவாதிகள் அவர் கூடவே இருந்து அவர்களுக்கும் பல மாத்திரை மருந்துகளை தந்து பல நோய்களை உருவாக்கி கடைசியில் அமெரிக்காவும் சென்று அவரும் மறைந்தார். இதை போன்ற அரசியல்வாதிகள் இன்று வாழ்கிறார்கள். இன்று ஜெயலலிதா அம்மை ஆட்சி காலத்திலே இந்த மத்திய அரசு ஒரு நல்வழி பாதைக்காக அவர் நேரு காலத்தில் இருந்து செஞ்ச குற்றம் பாவத்தின் சம்பளத்துக்காக ராஜீவ்காந்தி மூலியமாக சில நன்மைகள் செய்வதற்காக அவர் தமிழ்நாட்டு வந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அவர் விட்டு வைத்தாரா? இல்லை, அவரையும் கொன்று விட்டார்கள். அவர் வந்திருந்தால் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் ஏதாவது நன்மைகள் கிடைத்திருக்கும். இன்னைக்கு இந்த நிலைக்கு ஆளாக இருக்க மாட்டார்கள். பெண்கள் கற்பழிப்பு, சிறுமி கற்பழிப்பு, கொலை, குற்றம் போன்ற நிலையெல்லாம் வந்திருக்காது. காரணம் அனைத்துக்கும் மூலாதாரம் என்ன? பொருள். நடமாடும் பொருள்களை ஏன் பதுக்கி வைத்தீர்கள்? உங்களுக்கு என்ன காரணம்? அந்த என்ன காரணம்? எதுக்காக பதுக்கி வைக்கிறீர்கள்? உங்கள் கட்சிக்காக தானே. அந்த கட்சி என்பதை இருக்கக்கூடாது. கட்சியை அடியோடு மாற்றம் செய்யுங்கள். சத்து செய்து உங்கள் வேலை கடமைகளை கரெக்டாக செய்யுங்கள். இறைவன் துணை புரிவான். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம். நாடாங்க தேவடி அப்போ வாடுறா போல வச்சு நிற்கிறான் பாரு.